ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்கள், கட்டி பெருங்காயம் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கிராம்பு, இந்த இரண்டு பொருட்களை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் நீக்கி நல்லதை மட்டும் ஏற்படுத்தும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி பெருங்காயம் அப்புறம் கிராம்பு வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். ஒரு வருஷமும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய வைகாசி விசாகம், அதாவது விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரத்தை வைகாசி விசாகமா கணக்குல எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வாங்க. நிறைய கோவில்கள்ல நிறைய ஊர்கள்ல முருகப்பெருமானுக்கு 10 நாட்கள் உற்சவம் நடக்கும். அந்த 10 நாட்கள் கடைசி நாள் 10வது நாள் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது எல்லா வருஷமும் பௌர்ணமியோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இந்த வருஷம் எடுத்துக்கோங்க. மே 29ஆம் தேதி விசாகம் ஆரம்பிக்குது. ஆனா மே 30ஆம் தேதி விசாகம் முடிஞ்சிடும். பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் மே 30ஆம் தேதி ஆரம்பிச்சு மே 31 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இணையக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மே 30ஆம் தேதி தான். அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமான் நினைச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு விரதமா இருந்தாலும் எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும். சூரபத்மன் சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறி மூலயமா 6 குழந்தைகளை சரவண பொய்கை ஆத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் மீது பிறக்க வச்சார். அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து 12 திருக்கரங்களும் 6 முகமும் கொண்ட முருகப்பெருமானா பார்வதி தேவி ஒரு வடிவமா மாத்தினாங்க. இந்த ஒரு அற்புத நிகழ்வு வைகாசி விசாகத்தன்னைக்கு நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களை காப்பதற்காக தீமைகளை அழிப்பதற்காக உருவானவர் தான் முருகப்பெருமான். அதனாலதான் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, குறிப்பா கெடுதல்கள் அதிகமாக இருக்கு, பகைவர்கள் அதிகமாக இருக்காங்க, வெறும் கெட்டது மட்டுமே நடக்குது அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை வணங்கும் போது அந்த கெட்டது எல்லாமே நன்மைகளா மாறும். கெடுதல் நினைக்கக்கூடியவங்க நம்ம பக்கத்திலேயே வராம நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுறவரும் இந்த முருகப்பெருமான் தான். சூரபத்மன் சிவபெருமான் கிட்ட வரன் கேட்கும்போது தாயோட கருவுல உருவாகாத அதே மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்குன ஒரு அற்புதமான சக்தி மூலயமா தான் எனக்கு மரணம் கிடைக்கணும்னு வேண்டினார். அப்படிப்பட்ட விஷயத்த முருகப்பெருமான் அவதாரமா வந்து சூரபத்மனை வதம் செஞ்சிருக்கார். அதனாலதான் நடக்காத விஷயம் எதுவா இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மே 29ஆம் தேதி பகல் 12:31 ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை மே 30ஆம் தேதி பகல் 2:18 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதி மே 30ஆம் தேதி பகல் 12:55 ஆரம்பித்து மறுநாள் மே 31 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:45 வரைக்கும் இருக்கு. சனிக்கிழமை காலைல 9:10 ராகு காலம், 1:30 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணலாம். காலையில உகந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:30 8:30. அதை விட்டீங்கன்னா மதியம் 12 1 மணி. இந்த 2 1 மணி நேரங்கள்ல தாராளமா முருகனுக்கான வழிபாடு செய்யலாம். எப்படி பார்த்தாலும் மதியம் 12 மணியோட உங்களுக்கு விசாகம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். கூடுமான அளவுக்கு காலை நேரத்துல முருகப்பெருமானுக்கு பூஜைகள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி தவற விட்டவங்க, வெளியூர்ல வேலைக்கு போயிட்டு மாலை நேரத்துல தான் வர முடியும் அப்படிங்கிறவங்க மாலை 6-7 மணிக்கு மேல கூட நீங்க பூஜை பண்ணலாம். இது போக அன்றைய தினம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 முக்கியமான பொருட்கள், ஒன்னு கட்டி பெருங்காயம், இன்னொன்னு கிராம்பு. இந்த 2 பொருட்களும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான பொருட்களா நினைப்போம். ஆனா இந்த 2 பொருட்களுக்கும் அதீத சக்தி இருக்கு. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த 2 பொருட்களும் மகத்துவம் நிறைந்த பொருளாகவும் மாற்ற முடியும். அதுலயும் இந்த கெட்டி பெருங்காயத்துக்கு கண் திருஷ்டியையும் பொறாமையையும் நீக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குதான். உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தார்கிட்டயோ கடுமையான கண் திருஷ்டி இருக்கு, பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு, மற்றவங்களோட தீய பார்வையால குடும்பம் கொஞ்சம் நொடிச்சு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பெருங்காயத்தை பயன்படுத்தலாம். அடுத்ததா வியாபார வளர்ச்சிக்காகவும் பண வரவுக்காகவும் உதவும். தொழில நஷ்டம் ஏற்படுது, வியாபாரத்துல மந்த நிலை ஏற்படுது, பணத்தடை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா கெட்டி பெருங்காயத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்னு, தீய கனவுகள், அதாவது கெட்ட கனவுகள் வருது, தேவையில்லாத பயம் பதட்டம் நீங்கணும், இரவுல தூக்கம் வராம தவிக்கக்கூடியவங்க, தீய கனவுகள் திடீர்னு பயந்து விழிச்சிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே
இந்த ஒரு கட்டி பெருங்காயத்தை ஒரு பாதுகாப்பு அரணா பயன்படுத்தலாம். தீய சக்திகளோட பாதிப்புல இருந்து விடுபட, அதாவது பெண்கள் அப்புறம் குழந்தைகள் வெளில போகும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கெட்டி பெருங்காயத்தை பயன்படுத்தலாம். இது எல்லாமே பெருங்காயத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைகள். கிராம்பை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் கடன் தீர்வதற்காகவும் பயன்படுத்தலாம். வீட்டுல கடுமையான பண தட்டுப்பாடு இருக்கு, வீண் செலவுகளும் கடன் தொல்லை இருக்கக்கூடியவங்க கிராம்ப பரிகாரத்துக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. கண் திருஷ்டி அப்புறம் எதிர்மறை ஆற்றல், வீட்டுல எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள் இருக்கு, ஒரு விதமான மந்த நிலை இருக்கு, கடுமையான கண் திருஷ்டி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கிராம்பு ஒரு சிறந்த தீர்வு. தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாக மாறுவதற்கும் கிராம்பை பயன்படுத்தலாம். நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு, ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல தொழில் நிமித்தமா வெளில ஒரு மீட்டிங்கோ போகும்போது இந்த கிராம்பை கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா அது காரிய சித்தியை ஏற்படுத்தும். முக்கியமானது ராகு கேது தோஷ நிவர்த்தி. ஜாதகத்துல ராகு அல்லது கேது தோஷம் இருக்கக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் சனியோட தாக்கம் அதிகமா இருக்கக்கூடியவங்க கிராம்பு மூலியமா இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இப்ப இந்த இரண்டு பொருட்களுக்கும் என்னென்ன மகிமை இருக்கு, கிராம்பையும் கட்டி பெருங்காயத்தையும் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதை இப்ப எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சிறிய ஒரு தட்டுல கொஞ்சமா கட்டி பெருங்காயத்தையும் ஒரு ஸ்பூன் அளவு கிராம்பையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாராலும் பண்ணலாம். சனி கிரக தோஷம் இருக்கக்கூடியவங்க கிராம்பை பயன்படுத்தணும் சொல்லியிருந்தோம்ல. இந்த வருஷம் நமக்கு வைகாசி விசாகம் சனிக்கிழமையில வந்திருக்கு. கிரகதோஷ பாதிப்புகள்லயே பெரிய கிரகதோஷ பாதிப்பு சனி தோஷம் தான். கொடுப்பவரும் கெடுப்பவரும் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானோட தோஷத்துல இருந்து அந்த தாக்கம் குறைவா இருக்கணும், கிரகதோஷ பாதிப்புகள் ஓங்கி விடாம தாங்கி விடணும். இது மாதிரி விஷயங்களுக்காகவும் கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, கெட்ட சக்தி நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கெட்டி பெருங்காயத்தையும் கிராம்பையும் முருகரோட பாதத்துல வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு என்ன விதமான கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் முருகர்கிட்ட கோரிக்கையா முன் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நிற துணி, சிவப்பு நிற துணியும் பயன்படுத்தலாம், கருப்பு நிற துணியும் பயன்படுத்தலாம். ஒருவேளை கருப்பு நிற துணி பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு வழக்கம் இல்லை, கருப்பு பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக சிவப்பு நிறம் பயன்படுத்தலாம். இந்த இரண்டுத்துல ஏதாவது நிற துணியை பயன்படுத்தி இந்த இரண்டு பொருட்களையும், அதாவது அந்த கெட்டி பெருங்காயத்தையும் அந்த கிராம்பையும் அந்த துணியில வைத்து ஒரு சிறிய மூட்டை மாதிரி கட்டி இதை உங்க வீட்டோட மெயின் ஹாலில் வைக்கணும். பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, பூஜை அறை, சமையலறை இது மாதிரி எங்கேயும் வைக்காம வீட்டோட வரவேற்பு அறை, உங்க வீட்டோட ஷோகேஸ்ல ஏதாவது போட்டோக்கு முன்னாடி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த கெட்டி பெருங்காயத்தோட வாசமும் அந்த கிராம்போட வாசமும் உங்க வீடு முழுக்க பரவும். அதுவும் இந்த இரண்டு பொருட்களும் சேரக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஒரு இடத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி கிரகதோஷ பாதிப்புகள், பணவரவுத்தடை நீக்குவதற்கான அறிகுறியை இந்த கிராம்பு பார்த்துக்கும். கெட்ட சக்திகள், தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத பயம், பதட்டம், தூக்கமின்மை இது எல்லாத்தையும் இந்த கெட்டி பெருங்காயம் பார்த்துக்கும். இந்த இரண்டும் சேரக்கூடிய இந்த ஒரு அமைப்பை முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகத்தன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணும்போது இதுக்கான பலன் இரட்டிப்பா கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தான். இதை நீங்க மூட்டையா கட்டி வரவேற்பறையில வச்சுட்டீங்கன்னா குறைந்தது 2-3 மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பொருட்களை அப்படியே மூட்டையோடு எடுத்து போய் தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்ல இந்த மூட்டையை மறுபடியும் பெருங்காயம், கிராம்பு வைத்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.